நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரிப்பா, நீங்க விஷயத்த சொல்லுங்க. அப்பாவுக்கு நீ பச்சை கொடி காட்டி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் பட்டு பட்டுன்னு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னப்பா பச்சை கொடி காட்டினேன்? என்ன விவரம் தெரியாத புள்ளையா இருக்க? நீ தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னியல்லம்மா. அப்பா அதைத்தான் சொல்றேன். அது விஷயமா மேற்கொண்டு பேசத்தான் சுதா அத்தையை வர சொல்லியிருக்கேன். சுதா, சுதா, ஓ மருமக வந்திருக்கா பாரு. வாடி என் மருமகளே, எவ்வளவு நேரமா அத்தைய காக்க வச்சுட்ட. பிரமிப்புல மலைச்சு போய் நிக்கிறா பாரு. அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. பரவாயில்ல பரவாயில்லம்மா, ஏ ராசாத்தி. உட்காரு மீனாட்சி, எதுக்கு நின்னுகிட்டு உட்காரு. மாமா நீ வந்து உட்காரு. இத்துணூண்ட புள்ளைக்கு என்னத்த கல்யாணம் பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். இவ இம்புட்டு தாண்டி புள்ளையால வளர்ந்து நிக்கிறா. ஆமா, நீங்க அந்த காலத்துல பார்த்தது மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் மகன் என்ன வளர மாட்டாளா? மீனாட்சி, அத்தை, அண்ணன் போன் பண்ணி நீ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன்னு சொன்னதும் என் மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சுமா. என் அண்ணனுக்கே நான் சம்மந்தி ஆகிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் மனசு நிறைஞ்சு போயிருக்குண்ணே. எனக்கும் தாமா. இதே சந்தோஷத்தோட இன்னொன்னையும் பண்ணிட்டா என் மனசு முழு நிறைவாயிடும்ண்ணே. என்னன்னு சொல்லு, பண்ணிடுவோம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, நேரமும் நல்ல நேரம். ஒரு சாஸ்திரத்துக்கு பழம் பாக்கு வெத்தலை பூ மாத்திக்குவோமா? அது என்ன வெறும் வெத்தலையை மாத்திக்கிட்டு, தட்டையே மாத்திக்குவோம். அது எப்படிங்க யாருக்கும் சொல்லாம தட்டெல்லாம் மாத்துறது? வைத்திய கூட வெளியே போயிருக்காங்க. சும்மா சாஸ்திரத்துக்காகவும் மன திருப்திக்காகவும் வெத்தலை பாக்க மாத்திக்குவோம். அப்புறம் நம்ம சுதா மீனாட்சி தலையில பூ வச்சு விடட்டும். ஆ, என்ன மீனாட்சி நான் சொல்றது? மீனாட்சிக்கு வெக்கத்துல கண்ணு ரெண்டு சிவந்து இருக்கிறத பாரு. என் மக சரவண பெருமாளுக்கு உங்க மக மீனாட்சிய பொண்ணு எடுக்கிறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம்னு. அது மாதிரி என் மக மீனாட்சிய உன் மக சரவண பெருமாளுக்கு கட்டி கொடுக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். என்னம்மா சந்தோஷம் தானே? எனக்கு இது போதும்னு. நல்லது. உன் கையாலேயே பூ எடுத்து வை. என்னம்மா பூஜை ரூம்ல அப்பா போட்டோவுக்கு முன்னாடி வச்சு எல்லாரும் சாமி கும்பிட்டுலாமா? சரிண்ணே, சரி. போலாம். வா, இதப்படி ம். சௌதரியாப்பா. ஆ,
என்ன பாஸ் இப்படிலாம் நடக்குது? பாஸ் நான் என் அனுபவத்துல சொல்றேன் பாஸ், வாழ்க்கையில உங்க அளவுக்கு சோதனைகளை அடுத்தடுத்து யாருமே சந்திச்சிருக்க மாட்டாங்க பாஸ். உங்க இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன் இப்படி ஒரு வாழ்க்கையே வேணான்னு 4 மூலம் கைத்துல தூங்கி இருப்பேன். ப்ரோ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? முடியல பாஸ். 25 வயசு வரைக்கும் வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் பார்க்காம இருந்துட்டேன் ப்ரோ. நீ இந்தியாவுக்கு போ, வாழ்க்கையில் நிறைய அனுபவப்படுவேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. எங்க அம்மா எதனால சொன்னாங்கன்னு இப்பதான் புரியுது. பாஸ் தமிழ் சார் யாருக்கிட்டையும் சொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பாஸ். நான் எதிர்பார்த்தேன் ப்ரோ. ஆனா மீனாட்சி தான் எங்க அப்பா என்கிட்ட சொல்லாம எதுவுமே பண்ண மாட்டாருன்னு, அப்படி பேசினா பாத்துக்கலான்னு ரொம்ப அசால்ட்டா சொன்னான். நானும் அதை நம்பி இந்த மேட்டர் கவலைப்படாம விட்டேன். கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்க பாஸ் நீங்க. என்ன பண்றது, இப்படின்னா நடக்கும்னு என் தலையில் எழுதியிருக்கு. இப்ப என்ன பாஸ் பண்றது? தெரியலையே ப்ரோ, பாப்போம். மாப்ள மச்சி என்ன மாப்ள ரூம்குள்ளே உட்காந்துட்ட? கீழே வாடா. இல்ல வைத்தி, நான் இங்கே இருக்கேன். என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு மாப்ள? வைத்தி பாஸ். ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. பேசாம இரு ப்ரோ. நீங்க அமைதியா இருங்க பாஸ். இனிமே நீங்க பாஸ மாப்பிள்ளலாம் கூப்பிடணும்னு அவசியமே இல்ல. ப்ரோ நீங்க அந்த வேட்டையனே மாப்பிள்ளன்னு கூப்பிடுங்க, அதான் சரி. ப்ரோ பேசாம இருக்கியா? டேய் நீ சும்மாறா ப்ரோ. எனக்கும் அந்த வேட்டையனை கண்டாலே ஆகாது. இதுல அவனை மாப்பிள்ள நேரம் கூப்பிட சொல்றீங்களா? இனிமேல் நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் அவர்தான் உங்க மாப்பிள்ள. இப்போ எதுக்கு நீ ஏதோ பூடமா பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சு? என்னாச்சு சரவணா? கீழே எல்லாரும் பாத்தியா? இல்லையே, வீட்டுக்கு வந்ததும் நீ இருக்கியான்னு பார்த்தேன், இல்லைன்னதும் மேலே வந்துட்டேன். என்ன சரவணா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கீழே எல்லாரும் பாத்தியா? இல்லையே, வீட்டுக்கு வந்ததும் நீ இருக்கியான்னு பார்த்தேன், இல்லைன்னதும் மேலே வந்துட்டேன். என்ன சரவணா? டேய் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்ல போறீங்களா இல்லையா? இன்னைக்கு வேட்டையனோட அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. யாரு? சுதாத்தையா? அவங்க தான். சரி, அவங்க வந்ததுனால என்ன? அவங்க மீனாட்சி அக்காக்கும் வேட்டையனுக்கும் கல்யாணம் பேசி ஃபார்மாலிட்டிக்கு வெத்தலை பாக்கு மாத்திட்டு போயிட்டாங்க. டேய் சரவணா, ப்ரோ சொல்றது ஆமா உண்மைதான் வைத்தி. யாரை கேட்டு எங்க வீட்டுல இதெல்லாம் பண்றாங்க? மீனாட்சி கேட்டுதான். எது? மீனாட்சியா? மீனாட்சி எப்பறம் இதுக்கு சம்மதிச்சா? மீனாட்சி என்ன தப்பா நினைச்சிட்டு இருந்த சமயத்துல தமிழ் சார் அவகிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி பேசினாரு. அப்ப என் மேல இந்த கோவத்துல அவ சம்மதம் சொல்லிட்டா. அதை வச்சு தமிழ் சார் இன்னைக்கு வெத்தலை பார்க்கணும் மாத்திட்டாரு. இருக்கட்டும் சரவணா, மீனாட்சி கல்யாணம்னா அவகிட்ட மட்டும் தான் அபிப்பிராயம் கேட்பாங்களா? அப்ப கூட பிறந்த அண்ணன் நான் எதுக்கு இருக்கேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்லடா. ஏன் சரவணா, எங்க அப்பா மீனாட்சி கிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறாரு, நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்டா. நான் எங்க அப்பா கிட்ட பேசிருப்பேன்ல. நீங்களே இப்பதான் பாஸோட காதலை ஏத்துக்கிட்டீங்க. நடுவில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் எப்படி பாஸ் மீனாட்சி அக்கா கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட பேச முடியும்? சரவணா, நீ எதுக்கும் கவலைப்படாதடா, நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். என்ன மீறி அந்த வேட்டை எப்படி மீனாட்சியை கல்யாணம் பண்ற நானும் பாக்குறேன். வைத்தி, உங்க அத்தை வரைக்கும் வந்து வெத்தலை பார்க்கணும் மாத்திட்டு போயிருக்காங்க. இப்ப எதுக்கு குடும்பத்துல தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்கிட்டு? பாஸ் நீங்க பேசாம இருங்க. வைத்தி பாஸ் நீங்க போய் தமிழ் சார்ட்ட பேசுங்க. ப்ரோ பாஸ் வெறும் ஃபார்மாலிட்டிக்கு தான் பாஸ் வெத்தலை பாக்கு மாத்திருக்காங்க. அவன் மனமேடையிலேயே மாப்பிள்ளைய மாத்திட்டு இருக்கான். நீங்க என்னடா? வைத்தி பாஸ் நீங்க உடனே தமிழ் சார்ட்ட பேசி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. பேசாம இரு ப்ரோ. நீங்க சும்மா இருங்க பாஸ். அண்ணன் கிட்ட கேட்காம எப்படி தங்கச்சிக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணலான்னு நீங்க போய் சண்டை போடுங்க பாஸ். இரு மாப்ள வரேன். ஏய் வைத்தி பேசாம இருடா. விடுடா, இன்னைக்கு 2ல ஒண்ணு பாத்துறேன். சொன்னா கேளுடா. ஏ ப்ரோ, ஏன் இப்படி தேவலாம் பண்ணிட்டு இருக்க? நீங்க எதுவும் பேசாதீங்க பாஸ். முதல்ல வைத்தி பாஸ் பேசிட்டு வரட்டும், அப்புறமா மத்ததெல்லாம் பாத்துக்கலாம்.
இன்னும் எதுக்கு நான் இந்த வீட்ல இருக்கேன்னே தெரியல. போறதுக்கு ஒரு நாதி இல்லங்கிறதுக்காக நடத்துங்க, நல்லா நடத்துங்க. ஒரேடியா ஒரு நாள் போயிட்டேன்னா அன்னைக்கு தெரியும் எல்லாருக்கும். மா என்னம்மா நடக்குதுங்க? இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு கேக்குறேன்ல. அது எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற? எல்லாமே அப்படியே என்கிட்ட அனுமதி கேட்டு என் தலைமையில நடக்குது பாரு. போய் உங்க அப்பாவை கேளு போ. யார கேட்டுமா அப்பா அத்தைய வர வச்சாங்க? என்கிட்ட கேக்கலமா, எனக்கு வெறும் தகவல் மட்டும்தான் வந்துச்சு. எல்லாம் உங்க அப்பாவோட ஏற்பாடு தான். எது கேட்கணும்னாலும் உங்க அப்பாவை போய் கேளு. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். நீ எதுக்கு இப்ப தையா தக்கான்னு குதிச்சிட்டு இருக்க? நீ தானே உங்க அப்பா கிட்ட போய் வேட்டையனை கட்டிக்கிறேன்னு சொன்ன. அத வச்சுதானே உங்க அப்பா உங்க அத்தைய வர வச்சிருக்காரு. இப்ப ஏன் என்கிட்ட வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற? அம்மா அது போன மாசமா. சும்மா இந்த வடிவேல் காமெடி எல்லாம் பேசிட்டு இருந்த பிச்சு புடுவோம் பிச்சு. உங்க அப்பா கிட்ட வேட்டையனை கட்டிக்கிறேன்னு சொன்னியா இல்லையா நீ? அதாம்மா சொல்றேன்ல, அது ஏதோ கோவத்துல அன்னைக்கு சரின்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப சொல்றேம்மா, என்னால அந்த வேட்டையனை கட்டிக்க முடியாது. கோவத்துல சரின்னு சொன்னியா? யார் மேல கோவம்? என்ன கோவம்? அதெல்லாம் இப்ப உனக்கு எதுக்கு? என்னால வேட்டையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவ்வளவுதான். இதையேண்டி என்கிட்ட சொல்ற? போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு போ. அம்மா 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 ப்ளீஸ்மா, என் ஏய். செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல. என்னடி? அம்மா அம்மா அப்பா கிட்ட நீ எனக்காக பேசுமா, இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லுமா. நான் எல்லாம் பேசி பார்த்துட்டேன். உங்க அப்பா தான் மீனாட்சி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான்னு அதையே சொல்லிட்டு இருக்காரு. என்ன பாக்குற? ம். எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு. நீ ஏண்டி அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்ன? இல்ல சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுதான் சொன்னியா? இல்ல போ, அவனே போய் கட்டிக்கோ. அம்மா நீ சொன்ன அப்பா கேப்பாருமா. உனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நீ சொல்லுமா. எதுக்கு? உன்கிட்ட பேசி உன் மனச கலைச்சிட்டேன்னு உங்க அப்பா என்ன மிதிக்கிறதுக்கா? எதுவா இருந்தாலும் அப்பாவாச்சு மகளாச்சு. நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. என்ன ஆளை விடுங்க. என்னம்மா நீயே இப்படி பேசுற? அன்னைக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா இன்னைக்கு ஏன் பிடிக்கலன்னு சொல்றான்னு என்ன கேப்பாருல்ல? சொல்லுடி, என்ன கேப்பாருல்ல? நான் என்ன பதில் சொல்லுவேன்? ம். எனக்கு சரவணனை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு. என்னடி சொல்ற? சரவணனை லவ் பண்றியா? ம், இது எப்ப இருந்து நடக்குது? இப்போதான் கொஞ்ச நாளா. ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா அவனை லவ் பண்றேன்னு என்கிட்டயே வந்து சொல்லுவ? ஐயோ நீதானேமா யாரையாவது லவ் பண்ணா தைரியமா என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்ன. இப்ப என்ன எல்லா அம்மா மாதிரி கோவப்படுற நீ? அம்மா அவன் ரொம்ப நல்லவம்மா, ப்ளீஸ்மா. ஏய், என்னால இந்த லவ் எல்லாம் ஒத்துக்க முடியாது. அம்மா 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 அவன் அப்பாவை காப்பாத்தனாலம்மா, அதனாலதாம்மா லவ் பண்ண. ப்ளீஸ்மா நீங்க லவ் ஏத்துக்கோமா. முடியாதுன்னு சொல்றேன்ல. ரெண்டு பேரும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸா பழகுறீங்கன்னு நினைச்சா லவ் பண்றீங்களா? என்னால இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. நீயும் லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்ட, இப்ப நான் ஓவரா சீன் போடுற. சரவணனுக்கு என்னமா குறைச்சலு? அவன் கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல குணம் தான் இல்லையா? ஏமா அவனை வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லு பாப்போம். சௌந்தர்யா, மீனாட்சி கொந்தளிக்கிறா, கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணு. மா சொல்லுமா. இல்ல, சரவண நல்லவன் தான், இல்லன்னா சொல்லலையே நானு. அப்புறம் என்ன? ஆ, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா மா. சரி சரி சரி, உன் காதல நான் அக்செப்ட் பண்ணி தொலைக்கிறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. அம்மா ம், அப்பா கிட்ட நீ பேசுறேன், வேற என்ன பண்றது? ஆனா அவர்கிட்ட வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். யோசிச்சு முடிவு பண்ணணும். நீ எப்படி வேணாலும் டீல் பண்ணிக்கோ. ஐ லவ் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுமா சுதா, வீட்டுக்கு போயிட்டியா? சரிம்மா, அண்ணன் இப்பதான் சாப்பிட உட்காந்துருக்கேன். நீ எங்கம்மா சாப்பிடுவ? ஓ, பக்கத்துல தாயாரம்மா வீட்லயா? சரிம்மா. ஏய், அவங்கள ரொம்ப கேட்டதா சொல்லு. அப்புறம்
இந்த கோயில் திருவிழாலாம் முடியட்டும், மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பேசிக்குவோம். சரியா? வைக்கட்டுமாமா? சரிம்மா. ஏன் இன்னைக்கு இட்லி தானா? தோசை இல்லையா? தோசை வேணும்னா 10 நிமிஷம் ஆகும், ஊத்தி தான் தரணும். ஏன் முன்னாடியே செய்ய வேண்டியதானே? ஏமா அப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? ஏன் அது உனக்கே தெரியலையா? பரவாயில்ல, நான் எப்படியோ இருந்துட்டு போறேன், விடுங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறல்ல? இந்த வீட்ல நான் ஒரு வேலைக்காரி தானே. வேலைக்காரி மாதிரியே இருந்துட்டு போறேன், விட்டுருங்க. ஏய், இப்ப யாரு உன்னை வேலைக்காரின்னு சொன்னா? அது தனியா வேற சொல்லணுமா? நம்மள நடத்துற விதத்துல நாமளே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் இருங்க, தோசை சுட்டு ஏய் எடுத்து இரு. என்னாச்சு? ஏன் வேலைக்காரி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? வீட்ல எந்த உரிமையும் இல்லாதவளுக்கு பேரு வேலைக்காரி தான். உனக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இல்ல? பெத்த மக கல்யாண விஷயத்துல ஒரு யோசனை கூட யாரும் என்கிட்ட பேசல. என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கல. அப்புறம் என்ன எனக்கு உரிமை இருக்கு? என்ன வேலைக்காரி நினைக்க போய் தானே என்கிட்ட எதுவும் பேசாம நீங்களே ஒரு முடிவு எடுத்தீங்க. உங்க தங்கச்சியை வர சொன்னீங்க, பாக்கு வெத்தல மாத்துனீங்க, என்னென்னமோ பண்ணீங்க. இதுக்கு மேல நான் இருந்தா என்ன, செத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். ஏன் தலையெழுத்து? கோவத்துல ஓடி போறதுக்கு அப்பா வீடு, அண்ணன் தம்பி வீடுன்னு எனக்கு ஒரு நாதி கூட இல்ல. இருக்கிற காலத்துல ஒரு வேலைக்காரி எங்க இருந்துட்டு போறேன். ஏய், இப்ப என்ன இப்போச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன்கிட்ட கேட்காம என்ன தப்பா முடிவு எடுத்துட்டேன்? பா. என்ன தம்பி? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இந்த வீட்ல நான் யாருன்னு தெரிஞ்சாகணும். உனக்குமா தம்பி அந்த சந்தேகம்? நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. நான் ஏதோ உங்க மகன் எல்லா உரிமையோட முதலாளி மாதிரி சுத்திட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன அப்படி நினைக்கவே இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. மீனாட்சி எனக்கு யாருப்பா? என் கூட பிறந்த தங்கச்சி. என் தங்கச்சி கல்யாண விஷயத்தை பத்தி எங்க அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம முடிவு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறப்ப இந்த வீட்டில் இருக்க டேபிள், சேரு, மரம், செடி மாதிரி தான் நானும் இருக்கேன்னு நினைக்க தோணுது. நான் ஒரு முடிவு எடுத்தா எல்லாரும் சந்தோஷப்படுவீங்கன்னு நான் நினைச்சது தப்பு தான். அதே மாதிரி என் மனைவியையோ என் மகனையோ புறக்கணிச்சிட்டு ஒரு முடிவு எடுக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்லை. ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நான் பண்ணது தப்பு தான். உங்ககிட்ட பேசியிருக்கணும். என்னை மன்னிச்சிடுங்க. மனசுல எதையும் வச்சுக்காம ஆக வேண்டிய வேலையை பாருங்க. போங்க. அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லப்பா. இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றது தான் உங்ககிட்ட பேச வந்தேன். ஏன் இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த வேட்டையெல்லாம் ஒரு மாப்பிள்ளைன்னு அவனுக்கு மீனாட்சியை கட்டித்தரோன்னு உங்களுக்கு எப்படிப்பா தோணுது? இதுக்கு நீங்க அவளை கிணத்துலயே பிடிச்சி தள்ளி விட்டுருக்கலாம். ஏன் வேட்டை எனக்கு என்ன குறை? நீங்க இப்படி பேசுறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. இதுக்கு மேலேயும் நீங்க வேட்டையை தான் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நானும் அம்மாவும் இந்த வீட்டை விட்டு போய் தனியா இருந்துக்கிறோம். இல்ல தாத்தா வீட்டுக்கு போய் அப்பத்தா கூட இருந்துக்கிறோம். நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிக்கோங்கப்பா. தமிழ்ல ஒரு முடிவு சொன்னான்னா அது சரியா இருக்கும், நியாயமா இருக்கும்னு சுத்துப்பத்து கிராமத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே நான் எடுத்த முடிவு தப்புன்னு சொல்றீங்க. ஆக உங்ககிட்ட கலந்து பேசாதனால, நானா முடிவெடுத்ததுனால உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, அப்படித்தானே? சரிப்பா, சரி, உங்க இஷ்டப்படியே இந்த கல்யாணத்தை நடத்திக்கங்க. நான் எதுவும் சொல்லல.
இதுக்காக யாரும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், நானே போய்க்கிறேன். நீங்க உங்க இஷ்டப்படியே யாருக்குனாலும் மீனாட்சியை கல்யாணம் பண்ணி கொடுங்க. என்னங்க நில்லுங்க. அப்பா. என்னடா வைத்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு?